ஆண்டவருடைய நாம் மகிமைப்படுவதாக இந்த காலை நேரத்திலே உங்களோடு இந்த தியான செய்தியை வழங்குவதிலே மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். ஒவ்வொரு நாள் காலையிலும் இந்த யூடியூப் சேனல் மூலமாய் வழங்கப்படுகிற இந்த தியான செய்தி உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகுந்த பிரயோஜனமா இருக்கும் என்பதை நான் நம்புகிறேன். இந்த நாளிலும் கூட நம்முடைய தியானத்துக்கு ஒரு வேத பகுதியை வாசிக்கலாம். எஸ்தர் புத்தகம் 4வது அதிகாரம் 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீ இந்த காலத்தில் மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாயிருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். இந்த வேத பகுதியிலே மறுபடியும் ஒரு பகுதி நான் மறுபடியும் வாசிக்க விரும்புகிறேன். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான் என்று வாசிக்கிறோம். இந்த காலை வேளை எஸ்தர் ராஜாத்தி அவருடைய வாழ்க்கையிலிருந்து சில காரியங்கள் நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். எஸ்தருடைய ஆரம்ப நிலையை பார்க்கும்போது மிகுந்த துயரமான சூழலை, பெற்றோர் இல்லை, தன்னுடைய தகப்பனுடைய சகோதரரால் வளர்க்கப்பட்டால், ஆனால் ஏற்ற சமயம் வரும்போது ஆண்டவர் அவளுக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறார். ராஜ மேன்மை கிடைக்கும்படியான ஒரு வாய்ப்பை தருகிறார். அன்றைக்கு இருந்த அந்த ராஜ்யத்தினுடைய ராஜாத்தியாக மாறுகிறாள். மிகுந்த ஒரு ஆசீர்வாதம், மேன்மை கிடைத்தது. ஆனால் அந்த காலகட்டத்திலேயே யூத ஜனங்களுக்கு விரோதமான ஒரு காரியம் அந்த அரண்மனையிலிருந்தே ஆரம்பிக்கும் போது அதை கேள்விப்பட்ட மொர்தெகாய் இந்த காரியத்தை எஸ்தர் இடத்தில் சொல்கிறார். அப்பொழுதுதான் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே என்று சொன்னான். இந்த எஸ்தருடைய வாழ்க்கையில் நாம் தியானிக்க வேண்டிய முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால், குறிப்பாக நம்முடைய ஆண்டவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற தேவனாக இருக்கிறார். எஸ்தருக்கு அந்த குறிப்பிட்ட காலத்திலே ராஜ மேன்மை கிடைத்ததுக்கு முக்கியமான காரணம், அவள் மூலமாய் யூத ஜனத்துக்கு ஒரு மீட்பு உண்டாக வேண்டும், அவள் மூலமாய் யூத ஜனங்கள் காப்பாற்றப்பட வேண்டும். அதற்கு ஆண்டவர் இந்த எஸ்தரை தெரிந்தெடுத்து அவரை பயன்படுத்தினார். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட நாம் வாழ்ந்து கொண்டிருக்க இந்த காலகட்டத்தில் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற எல்லா வாய்ப்புகளும், பொறுப்புகளும், பதவிகளும் நாம் ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு மாத்திரமல்ல, நம் மூலமாய் ஒரு கூட்ட ஜனங்கள் பயனடைவதற்காக, ஒரு குறிப்பிட்ட காரியங்களை செய்வதற்காக ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட பொறுப்புகளையும் பதவிகளையும் தந்திருக்கிறார். இந்த காலை வேளையே உங்களுக்கு எப்படிப்பட்ட பதவிகள், பொறுப்புகள் இவைகளாம் இருக்கிறதோ அவைகளை உங்களுடைய தனிப்பட்ட சுய ஆதாயத்துக்காக மாத்திரம் பார்க்காமல், அதை மட்டும் கண்ணோக்காமல், இந்த பதவி, இந்த பொறுப்பு எனக்கு தேவன் எதுக்கு கொடுத்திருக்கிறார், இதை வைத்து நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்திலே கேட்டால் அவர் நம் மூலமாய் நம்முடைய குடும்பத்திலும், சமுதாயத்திலும், தேசத்திலும் மிகப்பெரிய காரியங்களை செய்ய அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். இந்த திட்டத்தை நமக்கு வெளிப்படுத்துவார். நம்மை அதற்கு பயன்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே இப்பொழுது இந்த காலை வேளையிலே நீங்கள் தியானித்துக் கொடுக்க இந்த நாட்களிலே உங்களுக்கு எப்படிப்பட்ட பதவிகள் இருந்தாலும், பொறுப்புகள் இருந்தாலும், அதன் மூலமாய் தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய திட்டத்தை எப்படி நிறைவேற்றலாம் என்று முயற்சி செய்யுங்கள். தேவ சமூகத்துல கேட்டு அதை செயல்படுத்துவதற்கு கவனம் செலுத்துங்கள். அது மாத்திரமல்ல, இந்த எஸ்தர் தைரியம் உள்ளவளா இருந்தால், அவளுக்கு ராஜாவிடத்தில் போவதற்கு அனுமதி கிடைக்கவில்லை என்று சொன்னால் அவளுடைய தலை வெட்டப்படும். ஆனாலும் தைரியத்தோடு ராஜாவிடத்தில் சென்று தன்னுடைய ஜனங்களுக்குரிய காரியங்களை தைரியமாய் பேசினார். அதே போல ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்க அந்த பதவிகள், பொறுப்புகளிலே நீங்கள் தைரியமாய் எடுக்க வேண்டிய முடிவுகளை எடுக்க வேண்டும், தைரியமாய் பேச வேண்டிய காரியங்களை பேச வேண்டும். அப்பொழுதுதான் தேவ சித்தம் உங்கள் மூலமாய் நிறைவேறும். அது மாத்திரமல்ல, இந்த எஸ்தர் ராஜாத்தை அவள் மிகப்பெரிய ராஜ மேன்மை அவளுக்கு கிடைத்திருந்தாலும் தன்னுடைய ராஜ மேன்மையை நம்பாமல் தேவ சமூகத்திலே குசியாமலும் குடியாமலும் இருந்து 3 நாட்கள் உபவாசித்து ஜெபித்து பின்பதாக தேவனுடைய பலனை சார்ந்து கொண்டு, பலனை பெற்றுக்கொண்டு பின்பதாகத்தான் தன்னுடைய அந்த மேன்மையை பயன்படுத்துகிறார். எனவே உங்களுக்கு எப்படிப்பட்ட அதிகாரம் இருந்தாலும், பதவி இருந்தாலும், அதை சுயநலமாய் பயன்படுத்தாமல், சுய பலத்தால் பயன்படுத்தாமல், எல்லா சூழ்நிலையிலும் தேவனுடைய பலனை சார்ந்து கொண்டு நன்றாக ஜெபித்து அதன் மூலமாய் தேவ பலனை பெற்றுக்கொண்டு அதற்கப்புறம் உங்களுடைய ஒவ்வொரு காரியத்தை செயல்படும் போது நிச்சயமாக உங்கள் மூலமாய் தேசத்தின் மக்களுக்கும் ஆசீர்வாதமா இருக்கும், சமுதாயமும் ஆசீர்வதிக்கப்படும். எனவே இந்த எஸ்தர் ராஜாத்தியுடைய வாழ்க்கை நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம். நாம் தைரியம் உள்ளவர்களா இருக்க வேண்டும், தேவனுடைய பலத்தை சார்ந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, தேவன் எனக்கு கொடுத்திருக்க இந்த பதவி, பொறுப்புகள் எல்லாம்
எனக்காக மாத்திரமல்ல, என்னுடைய குடும்பத்துக்காக மாத்திரமல்ல, அல்லது என்னுடைய தனிப்பட்ட ஆசீர்வாதத்துக்காக மாத்திரமல்ல, என் மூலமாய் சமுதாயம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்ற திட்டத்துக்காக தான் இந்த பொறுப்புகளை கொடுத்திருக்கார் என்ற அந்த மனப்பான்மையோடு செயல்படுவோம். நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Thank you.